20 வயதிலிருந்து 40 வயது இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு நான் சொன்ன மாரி கொஞ்சம் கவனம் தேவைப்படக்கூடிய நேரம். அடுத்தவர்கள் மூலமாக ஆதாயம் கிடைக்குது. அதெல்லாம் ஓகே தான். பட் ஆதாயம் கிடைக்குதான்னு தேடி பார்த்துட்டு அதுக்கப்புறம் போங்க. இல்ல நேர விரயம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நெறைய கொஞ்சம் வேலையில் பளு அதிகரிக்கலாம். வேலை மூலமாக சில சில தொந்தரவுகள் எட்டி பார்க்கலாம். ரொம்ப வேலை செய்ற மாரி கொஞ்சம் டயர்ட்னஸ் வரலாம். இதெல்லாம் வந்து இருக்கக்கூடிய பிளானட்டரி பொசிஷன பொறுத்து. பட் 11ஆம் வீட்டு அதிபதி ஸ்ட்ராங்கா இருக்காருன்ற போது நெறைய லாபங்கள் கிடைக்கும். இன்னொன்னு சொல்லட்டுமா? இந்த 11ஆம் இடம்னா லாபம் மட்டும் இல்ல. அபிலாஷையை பூர்த்தி செய்யக்கூடிய இடம். அப்ப அபிலாஷையை பூர்த்தி செய்யக்கூடிய இடத்துல 11ஆம் வீட்டு அதிபதி உச்சமா இருக்காரு 8ஓட சேர்ந்து. அப்ப என்ன அர்த்தம்? திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது. அபிலாஷை பூர்த்தியா போகுதுன்னா என்ன அர்த்தம்? நம்மளுக்கு கிஃப்ட் கிடைக்க போகுது. நம்ம எதெல்லாம் வாங்கணும்னு ஆசைப்பட்டோமோ, அதெல்லாம் இந்த மாசம் வாங்கி மகிழ்வதற்கான தன்மையை யார் குடுப்பா? மிஸ்டர் குரு குடுப்பார். ஏன்னா, அவர் தான் வக்ரமாகி விட்டார். வக்ரமானா நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? 12ஆம் இடத்த வச்சு பார்ப்போமா? தலைக்கு மேல இருக்கிற குரு வக்ரமானா 12ஆம் இடத்தோட கனெக்ட் ஆவாரு. 12ஆம் இடம் என்பது என்னது? விரயஸ்தானம். அப்ப நெறைய பேரு உங்க பணத்த சுப விரயமாக்கி, நீங்க இதுவரைக்கும் வாங்கணும்னு நெனச்ச விஷயத்தெல்லாம் வாங்கி மகிழ்வதற்கான வாய்ப்புகளை இந்த தடவ இந்த வயது ஒத்தவர்களுக்கு மிதுன ராசிக்காரர்களுக்கு குடுப்பதற்காக பிரபஞ்சம் தயாராக காத்திருக்கிறது. ஸோ ரொம்ப நல்லா இருக்கு. பெருசாலாம் ஒரி பண்ண வேணாம். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. வண்டி வாகனத்துல போகும்போது மட்டும் ரேஸ் காட்டாதீங்க. ஏன்னா 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் வந்து செவ்வாயோட சேர்ந்திருக்கும்போது, நம்ம பெரிய ஆளுன்றத காட்டணுன்ற மாரி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாரு. அது அவரோட தப்பு இல்ல. நம்ம தப்பு. ஓகேவா? ஏன்னா சந்திரன் தான் அந்த வேலையெல்லாம் பார்க்குறாரு. அதனால கொஞ்சம் கவனமா இருக்கணும். வண்டி வாகனங்கள்ல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். ரேஸ் குடுக்கும்போது நம்மள அறியாம கை வந்து ஸ்பீட் ஆக ஆரம்பிச்சுரும். கொஞ்சம் கவனமாக பார்த்து ஆரம்பிக்கும்போதே அப்பனே முருகான்னு சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா பெட்டர். ஓகே.